ஹாய் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்நெட் வீடியோ தான். ஸோ இது வந்து Dxchain நெட்வொர்க் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பிக் டேட்டா இது வந்து பிளாக் செயினில் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி 2.0 வச்சுருந்தாங்க. இப்போ 3.0 வந்து அவங்க மெயின் நெட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ மெயின் நெட் எப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்நெட் கொடுப்பாங்க. ஸோ சில யூசர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி அதோட ஃபீட்பேக் சொன்னால் ஸோ அவங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்விட்டரில் வந்து இவங்களோட இதை மென்ஷன் பண்ணுறேன். இதில் போய் நீங்கள் ரீட்வீட் பண்ணுங்கள், இவங்க ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ப்ளஸ் நீங்கள் டெஸ்ட்நெட் பண்ணுங்கள் ஓகேங்களா. டெஸ்ட்நெட் பண்ணுறது நான் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்ன்ட்டு. ஸோ அந்த லிங்க்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 3.0 டெஸ்ட்நெட் வருது. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது இவிஎம் மேலே அவங்க பில்ட் பண்ண பிஓஎஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செயின் பிரிட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வாப்பிங், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி இதே தான் எல்லாமே கொண்டு வர. பட் ப்ளஸ் இவங்க வந்து பிக் டேட்டா இதில் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களோட மெக்கானிசமும் அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இதை ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெவலப்பர் டாக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஜிட்டப் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கோடிங்கோட இதெல்லாம் இருக்கும். இதில் டெஸ்ட்நெட் துதுரெல்லாம் இருக்கும். ஸோ இதை பார்க்கணும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுறது போவோம் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்கிறதுனா கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசரில் வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் கீழே வரும். ஸோ இதில் வந்து ஒரு டம்மி இதை ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு டம்மி ஒரு புதுசாக ஒரு ஏர்ட்ராப்புக்காக நீங்கள் எப்போயுமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டெஸ்ட்நெட் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்கள் மெட்டாமாஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி பண்ணுறேன், ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, நான் பாஸ்வேர்ட் போட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா. இது என்னோடய டம்மி, இது எத்தீரியம், ஆர்பிட்ரம் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்நெட் ஆட் பண்ணுவோம், அதாவது DXC, அதாவது Dxchain. ஸோ இங்கே போனீங்கன்னா ஆட் நெட்வொர்க் இருக்கா கீழே. ஸோ ஆட் நெட்வொர்க் கொடுங்க. ஸோ இதில் என்ன நான் ஃபில் பண்ணணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேலே இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது காட்டும். DXC-Testnet அப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே 0 காயின்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த காயின்ஸ் எங்கேன்னு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ஃபாசட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபாசட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் தான் faucet.dxcan.io. இதுக்கு வந்துட்டு உங்களோட மெட்டாமாஸ்கில் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டோட காப்பி பண்ணி அந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஸோ இதில் வந்து டெஸ்ட்நெட்டில் வந்து இது ஒரு டம்மி காயின்ஸ் தான் ஓகேங்களா. டெஸ்ட்நெட் காயின்ஸ் தான், ரியல் வேர்ல்டு யூஸ் ஆகாது. இதில் வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிவ் மீ DX இருக்கா, இதில் 1 இல்லை 9 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காயின்ஸ் கொடுப்பாங்க. நான் 1 டேக்கு ஒன்று 10,000 அப்படின்ட்டு நான் இதை கொடுத்தோன்னே நான் வந்து ஆல்ரெடி இன்றைக்கி 1 டேக்கு நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 19 ஹவர்ஸ் இருக்குது அடுத்தது கிளைம் பண்ணேன். ஸோ நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு வந்து ஒரு 10,000 DX காயின்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த காயின்ஸ் வச்சு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. தென் நான் இன்னொரு லிங்க் தரேன் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா 3.0. ஸோ இதுதான் மெயின் ஹோம் பேஜ். நான் உங்களுக்கு போகிறேன். மெயின் ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் மெயின் ஹோம் பேஜ். இதில் வந்து இங்கிலீஷ், சைனீஸ் இருக்கும். சைனீஸ் வந்துச்சு இங்கிலீஷ் மாற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓட் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஓட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து வேலிடேட்டரில் ஸ்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேலிடேட்டர் நான் செகண்ட் 20 எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு 9,900 வச்சுருக்கேன். இதில் ஒரு 1000 நான் ஓட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. மினிமம் 1 நம்ம ஓட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். மெட்டாமாஸ்க் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் அலோவ் பண்ணுறீங்களான்ட்டு ஃபீஸோட. ஸோ இந்த பர்மிஷன் நீங்கள் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகி அதில் வந்து அதில் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்டேக் ஆகிடும் அந்த வேலிடேட்டரில் ஓகேங்களா. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் மை ஓட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேலிடேட்டரில் நீங்கள் ஸ்டாக் பண்ணீங்களோ அந்த வேலிடேட்டர்ஸை காட்டும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சில பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரலன்னா உங்களோட இதிலே ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கூட இங்கே பெண்டிங்கில் இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ தென் இது முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸ்டாக்கிங் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து அப்ளை நோடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அதாவது வந்து 40 மில்லியன் DX கேட்குறாங்க ஓகேங்களா, காயின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது சும்மா நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக காட்டினேன். ஸோ இது வந்து மை அசட் கடைசியில் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதில் வந்து டெஸ்டிங் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம ஃபேஸட் அடுத்தது DX எக்ஸ்ப்ளோரர் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்நெட் ஸ்கேன், அதாவது வந்து அவங்களோட பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர், அதாவது வந்து இந்த டெஸ்ட்நெட் நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுமோ இதை காட்டும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் 4812 காப்பி பண்ணி நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தோன்னா ஸோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நமக்கு வந்திருக்கு, ஃபாசெட் வந்திருக்கு, நம்ம 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு எல்லாமே காட்டும் ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்ன டெஸ்டிங் நம்ம வந்து பண்ணியாச்சு ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா, சப்மிட் யுவர் ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட டெலகிராம் ஐடி, ஸோ இந்த பிஎஸ்சி வேலட் அட்ரஸ், அதாவது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த மெட்டாமாஸ்கில் என்ன பண்ணுறீங்களோ, ஸோ இந்த மெட்டாமாஸ்கோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட DXChain இருக்குதுல்ல, ஸோ இந்த சேம் அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தீரியம், ஸ்மார்ட் செயின் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதே அட்ரஸை நீங்கள் வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஹவு லாங், ஒரு 6 மந்த் போட்டுக்கோங்க. டு யூ ஹோல்டுனா எஸ் கொடுத்து ஒரு மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் காயின் எவ்வளோ வச்சுருக்கீங்க அத்தனை கொடுத்துருங்க ஓகேங்களா. அது கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளால் ஒரு நோட் ரன் பண்ண முடியாது. ஸோ நோட் ரன் பண்ண அதிகமாக செலவாகும், ஒரு $300 கிட்ட ஆகும். ஸோ ஹேவி பார்ட்டிசிபேட்டிங் அதர் ஸ்டாக்கிங்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்கிங் இந்த மாதிரி போசி, டாம் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்கிங் ப்ரோக்ராம்ஸில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதை போட்டுக்கோங்க. இதில் 4மே வந்து 4 கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து மல்டிபிள் ஓட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்டு அப்படின்னா இந்த யூஐ கொடுத்துக்கோங்க. யூஐ நீட் டு பி இம்ப்ரூவ்டு, அந்த ஸ்பீட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. எனி சஜஷன் நீங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுத்துக்கோங்க. நீடு பெட்டர் யூஐ அப்படின்னு ஏதாவது கொடுத்துக்கோங்க. நீட் ஸ்வாப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கிராஸ் பிரிட்ஜின்னு ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு உங்களோட அட்ரஸ் வந்து அதில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் அவங்க சொன்ன ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 10,000 to 50,000 DX ரிவார்ட்ஸ். அதாவது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $4 ஒரு $15 to $20 வந்து ரிவார்ட் தருவாங்க. அந்த டிஎக்ஸ் காயின்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மெயின் நெட்லாம் வரும்போது அவங்க வந்து நிறையா ஃபால்ட் டாலரன்ஸ் எல்லாமே வந்து பக்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த காயின் வந்து ஒரு ஜீரோ கட் பண்ணாலும் நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு $100 அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இதை வந்து டெஸ்ட்நெட் பண்ணுங்கள், ஃப்ரீ தான் எல்லாமே, நம்ம எந்த செலவும் பண்ண தேவையில்ல. ஸோ கிடைச்ச லக்கு ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஏர் ட்ராப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆர்பிட்ரம் 1 ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ 2 வந்து இப்போ வந்து கேஸ் ஃபீ அதிகமாகிறதுனால பண்ணலை ஓகேங்களா. ஒரு 2-3 நாளில் நான் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டுமே ஈல்டும் ஜிஎம்சி நான் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். வேறு டெஸ்ட்நெட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது இதுனா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அந்த இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம டெலகிராம் கம்யூனிட்டி இருக்குது, லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன், குரூப் லிங்க்கு. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம்.